தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் இருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கருக்கு 100 மின்சார கார்களை அனுப்பி சரக்கு வணிகத்தில் தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. வியட்நாமை சேர்ந்த மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான வின்பாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடி அருகே தனது அதிநவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை நிறுவி மாதம் 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் வரை உற்பத்தி செய்கிறது. தனது வாகனங்களை கொண்டு செல்வதற்காக லாஜிஸ்டிக் உத்தியின் ஒரு பகுதியாக வின்பாஸ்ட் ரயில் போக்குவரத்தை தேர்வு செய்துள்ளது. அதன்படி 25 பெட்டிகள் கொண்ட NMG ரேக் மூலம் தூத்துக்குடி துறைமுக மார்ஷலிங் யார்டில் இருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கருக்கு 100 மின்சார கார்களை தெற்கு ரயில்வே நிர்வாகம் அனுப்பியது. இந்த முதல் போக்குவரத்து மூலம் மதுரை கோட்டத்திற்கு 22.7 லட்சம் சரக்கு வாகனம் வருவாய் கிடைத்துள்ளது. இதன் மூலம் கோட்டத்தின் சரக்கு பட்டியலில் ஒரு புதிய ஆட்டோமொபைல் சரக்கு பிரிவு வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டுள்ளது. உற்பத்தி அதிகரிக்க ஏற்ப இது மேலும் வளர வாய்ப்புள்ளது. இதன் மூலம் கோட்டத்தின் ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து நிலையான வளர்ச்சி ஏற்படும் மற்றும் சரக்கு வருவாய்க்கு முக்கிய பங்களிப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய வகை சரக்கு போக்குவரத்தை கார் தயாரிப்பு நிறுவனத்துடன் தொடர் நேரடி பேச்சுவார்த்தை மூலம் பெற்ற முதுநிலை கோட்ட வர்த்தக மேலாளர் TL கணேஷ் தலைமையிலான வர்த்தக வளர்ச்சி குழுவிற்கு கோட்டக ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா பாராட்டு தெரிவித்துள்ளார்.